ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கேம்ப் யூடியூப் சேனல். இது என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். இதில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை டெக்ஸ்ட் சீரிஸ் மாடலில் என்னோடய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் இயரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின்: தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி காசி ஆனந்தன், ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி காசி ஆனந்தன். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடலோட லாஸ்ட்டு 2 லைன் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி காசி ஆனந்தன். அடுத்து 2வது கொஷின்: தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி தாராபாரதி, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி முடியரசன். நம்ம குழந்தைங்களை கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சிறது மாதிரி பாரதிதாசன் தமிழை எப்படிலாம் புகழ்ந்து பாடிக்கிறாருன்னு தான் இந்த பாடல் சொல்லுது. ஸோ இந்த பாடலோட ஆன்சர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ அமுது, ஆப்ஷன் பி தேன், ஆப்ஷன் சி நிலவு, ஆப்ஷன் டி மனம். பாரதிதாசன் அவருடைய பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் அமுதென்று பெயர், தமிழுக்கு நிலவென்று பெயர், தமிழுக்கு மனம் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் அப்படின்றத அவர் எங்கேயுமே சொல்லலை. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து தேன். அடுத்த கொஷின் பொறுத்துக்க: விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 5வது கொஷின்: பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சுப்புரத்தினம், ஆப்ஷன் பி மாணிக்கம், ஆப்ஷன் சி சுப்பிரமணியன், ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மாணிக்கம். இப்போ வந்து ஆப்ஷன் ஏல இருக்கிற சுப்புரத்தினம் இது வந்து யாரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட இயற்பெயர். ஆப்ஷன் சி சுப்பிரமணியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரோட இயற்பெயர். ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன் இது வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதியோட இயற்பெயர். அடுத்து 6வது கொஷின்: பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ தென் தமிழ், ஆப்ஷன் பி கனிச்சாறு, ஆப்ஷன் சி தமிழ்ச்சிட்டு, ஆப்ஷன் டி தமிழ் நிலம். 6வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு. இந்த கனிச்சாறு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் ஒன்று. இந்த தென் தமிழ், தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் நடத்திய இதழ்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாட்சரம். இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். ஓகேங்களா? அடுத்து 7வது கொஷின்: வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தமானவர் யார்? ஆப்ஷன் ஏ தாராபாரதி, ஆப்ஷன் பி முடியரசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். வாணிதாசன் அவர்களை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்றும் அழைக்கப்படுகிறார். 8வது கொஷின்: செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செம்மை ப்ளஸ் தமிழ். அடுத்து 9வது கொஷின்: மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மாடம், ஆப்ஷன் பி வானம், ஆப்ஷன் சி விலங்கு, ஆப்ஷன் டி அம்மா. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி விலங்கு.
அடுத்து 10வது கொஷின், சரியானதை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே தொல்காப்பியம் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சரி. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துறாங்க. செகண்ட் ஒன்றும் சரிதான். தேர்ட் ஒன் தமிழன் கண்டாய், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஆனால் தமிழன் கண்டாய் அப்படின்றது திருவாசகம் கிடையாது, அப்பர் தேவாரம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ஒன் தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், ஃபஸ்ட்டும் செகண்டும். அடுத்து 11வது கொஷின், பொறுத்துக. இதில் தாவரங்களை கொடுத்துட்டு அதோட இலைகளோட பொறுத்து சொல்லிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அல் அரசு, இது வந்து பார்த்திங்கன்னா இலை. பி வந்து முருங்கை, அதுக்கு வந்து கீரை. சி வந்து நெல் வரகு, அதுக்கு வந்து தாள். டி மல்லி வந்து பார்த்திங்கன்னா தழை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 12வது கொஷின், நிலம், தீ, நீர், வலி, வீசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி கார் 40, ஆப்ஷன் சி பதிற்று 10, ஆப்ஷன் டி நற்றிணை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தொல்காப்பியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்தும் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தான். 13வது கொஷின், சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு நற்றிணை சொல்லிடுறாங்க. இது ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் கரெக்டு தான். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா, நரம்பின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த நரம்பின் வந்தால் நற்றிணைன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட், கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு கொடுத்துறாங்க. இதுக்கு கார் 40ன்னு கொடுத்துக்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கடல் நீர்னு இருக்குதுல்ல, இந்த கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாக ஆகிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நம்ம மேகத்தை வந்து கருப்பாக இருந்துச்சு சொன்னால் கார் மேகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த கார் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதுக்கு வந்து கடல் நீர் கார், இதை ஞாபகம் வச்சிங்கனால இது ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன், நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு, இதுக்கு பதிற்று 10ன்னு கொடுத்தாங்க. இதுக்கு ஆன்சர் கரெக்டு தான். ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஊசியால் தைச்சாங்கன்னு சொன்னால் அந்த வடு வந்து பதிஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி வந்து 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1, 3 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரின்னு கொடுத்துறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி தான். அடுத்து 14வது கொஷின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி கபிலர், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி தொல்காப்பியர் அப்படின்னு கொடுத்துறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தொல்காப்பியர். அடுத்து 15வது கொஷின், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 3. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 5. அந்த 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஓகேங்களா? அடுத்து 16வது கொஷின், ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது? ஆப்ஷன் ஏ எழுத்து, ஆப்ஷன் பி சொல், ஆப்ஷன் சி யாப்பு, ஆப்ஷன் டி அணி. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எழுத்து. அடுத்து 17வது கொஷின், மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா 1/4 மாத்திரை, ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை, ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா 1 மாத்திரை, ஆப்ஷன் டி 2 மாத்திரை. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அரை மாத்திரை. அடுத்து 18வது கொஷின், என்று பிறந்தவள் என்று உணராத
இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தமானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி பாரதியார். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் தொன்மையை பற்றி தான் சொல்லியிருப்பார். இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் தமிழ் மொழியின் தொன்மையை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார். அடுத்து 19வது கொஷின். பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று: மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. காரணம்: ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸும் கீழே கொடுத்துக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 20வது கொஷின். தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு முகநூல், அதுக்கு ஃபேஸ்புக் கொடுத்துறாங்க, அது கரெக்டு. அடுத்து புலனம், இதுக்கு வாட்ஸ்அப்னு கொடுத்துறாங்க, இதுவும் கரெக்டு. அடுத்து தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செயலின்னு கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க, இதுவும் கரெக்டு. 4வது வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் அப்படின்னு கொடுத்துறாங்க, இதுக்கு மேகசின் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் தான் அர்த்தம். இந்த வீடியோவில் இருக்கிற கொஷின் பேப்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.